ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். இன்றைக்கி இந்த வீடியோவில் கௌதம் வாசுதேவ் மேனன் மூவியான நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் இப்போ இந்த மூவி பார்த்தேன். ஸோ ஐம் கோனா ஷேர் சம்திங் அபவுட் திஸ் மூவி. அதாவது என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். இந்த படம் பார்த்து முடிச்சோடனே எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க. அது என்னென்னா, இந்த படம் எனக்கு மட்டும்தான் பிடிக்காமல் இருக்கா அப்படின்றது தான். பிகாஸ் இந்த மூவி சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏற்காடு நித்யா, man, it's so beautiful. Climate, the drive. எதுக்காக இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நியாயமான கேள்வி. எவ்ரி ஃபில்ம் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ திஸ் ஒன் இஸ் லைக் தட் அப்படின்ற பண்ணி வேணால் சொல்லலாம். பட் படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உனக்கு பிடிக்கல? ஜீவா நினைவல்லம் நித்யா அப்படின்ற ஒரு சாங்கை ஸ்டேஜில் பாடுற மாதிரி போயிருப்பார். நான் கூட இது ஜீவா வாய்ஸில் வரும், அப்படி இல்லைன்னா இளையராஜா மியூசிக்கு, ஸோ இளையராஜா வாய்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிருந்தேன். பார்த்தா இவங்க எல்லாருக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய வாய்ஸ் வந்துச்சு. தூரிகா என் தூரிகா, ஒரு வானவில் வானவில் மழை என வீடினாய் தாரிகா. அங்கேயே ஃபிக்ஸ் ஆச்சு. ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஜீவா அண்ட் சமந்தா இவங்களோட லவ் பார்த்தாலுமே பெருசாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அந்த ஒரு ஃபீலிங் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். பட் அது பெருசாகி ஒரு 6 months 7 months கேப் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ஜீவாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு சமந்தாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜீவாவும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ திருப்பி சேருவாங்க. இந்த மணியே தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இதே தான் VTVயில் நடந்திருக்கும். பட் VTVயில் அவங்க ரெண்டு பேர் கடைசியில் சேர்ந்துருக்க மாட்டாங்க. பட் நீதானே என் பொன் வசந்தம் படத்தில் கடைசியில் சேர்ந்துருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது இந்த டவுட் எனக்கு வந்துச்சு. ஏன்னா இந்த படம் அப்படியே வினை தாண்டி வருவாமானி நிறையா இருக்கே அப்படின்ற டவுட்டு வந்துச்சு. ஸோ இந்த டவுட்லாம் கிளியர் பண்ணணுன்றக்காண்டி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நீதானே என் பொன் வசந்தம் படம் பார்த்துருந்தீங்களாடா, பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின ஏதாவது விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கடா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத. பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே தான்டா, நல்ல படம் தான், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த சாங்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பசங்க சைட்லேருந்து வந்த ஆவரேஜ் ஆன்சரு நல்ல படம் தான்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாருமே பெருசாக நல்லா இல்லைன்றத மாதிரி சொல்லலை, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க. பட் பொண்ணு ஃப்ரெண்டு சைட்லேருந்து வந்த ஆன்சர்ஸ் தான், டே நித்யாடா, வருண்ரா, நீதானே என் பொன் வசந்தம்டா, அந்தளவுக்குடா கெமிஸ்ட்ரிடா, அவங்க ரெண்டு பேரும் ஒரு எப்பிக்குடா, ஒரு கிளாசிக்கல் லவ் மூவிடா, அப்புட்றா இப்பட்றா அப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக கனெக்டே ஆகலைன்றதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் நான் கேட்கவே செஞ்சேன். ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிடப்பாத. பட் இவங்க ஃபுல்லாக இப்படி சொல்கிறாங்க, சரி சும்மா சொல்லுவோமே அப்படின்றக்காண்டி மொக்க படத்துக்கு ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஃப்ளோவில் சொல்லிட்டேன். பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நேரில் நான் சிக்கியிருந்தேன்னா என்னை அடித்தே கொண்டிருப்பாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸோட கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த படத்தில் நித்யான்ற கேரக்டர் இருந்திருக்கு போல். ஸோ தே அட்ராக்டட் டு தெம்செல்வ்ஸ் டு நித்யா. புரியுதா? ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அதே மாதிரி தான் ஜீவாவோட கேரக்டருமே மேக்ஸிமம் ஆஃப் த பாய்ஸோட கேரக்டராக தான் இருந்திருக்கும். பட் ஜீவா வந்து எந்த அளவுக்குனா ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கலான்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பார். மேக்ஸிமம் பசங்க அதை தான் பண்ணுவாங்க. ஒரு லவ் பண்ணுறமோ, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கமோ, இல்லை ஃபேமிலியில் இருக்கமோ, மேக்ஸிமம் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியையும் நம்மளையும் ஒரு சேஃப் பட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்த லவ்வோ கல்யாணமோ என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் தோணும். அதைத்தான் ஜீவாவும் பண்ணியிருப்பார். அந்த விஷயம் பண்ண போகிறேன்றதுக்காண்டி தான் ஏதோ டைம் கேட்டிருப்பார், 3 months என்னமோ கேட்டிருப்பார். அப்போ ஒரு சண்டை பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கும். VTVயில் ஜெஸ்ஸியோட கேரக்டர் கூட இந்த மாதிரி தான் டாக்ஸிக்காக இருந்திருக்கும். பட் அதில் விஷுவல்ஸ்லையும் சரி, மியூசிக்லையும் சரி ஒரு மாதிரி மேட்ச் பண்ணி படத்தை பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்திருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். கம்பேரபிள் டு நீதான் என் பொன் வசந்தம், VTV வந்து சூப்பர் படம், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் திஸ் ஒன் இஸ் நாட் ஃபார் மீ. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ நேரம் நான் சொன்ன ரீசன் ஃபுல்லாக எதனால் பிடிக்கலை அப்படின்றது. இப்போ நான் சொல்ல போகிறது எதனால் இந்த மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு. The one and only answer is சந்தானம். நீங்கள் மற்ற படத்தெல்லாம் பார்க்கும்போது சந்தானம் ஒரு காமெடிக்குன்னு ஒரு சில விஷயத்தை மெனக்கட்டு பண்ணி அந்த இடத்துல காமெடிக்குன்னே சில விஷயங்கள் பண்ணுவாங்க. படத்துலேருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு காமெடி சீன் வைக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த படத்தில் கதையில் ஹீரோவோட த்ரூ அவுட் த ஃபிலிமே சேர்ந்து வர ஒரு கேரக்டர் தான் சந்தானம். பட் சந்தானம் இதில் சொன்ன காமெடி ஃபுல்லாக காமெடிக்குன்னு மெனக்கட்டு எதுவுமே சொல்லாமல் சும்மா ஃப்ளோவில் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா குபீர்னு சிரிப்பார் மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு VTVயோட ரீக்ரியேஷன் சீனை வித்யுலேகா அண்ட் சந்தானத்தை வச்சு பண்ணியிருப்பாங்க. அதில் ப்ளூ கலர்னு சொல்கிறதுக்கு பதிலாக
ராமர் கலர் உனக்கு சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி சந்தானம் சொல்லியிருப்பார். இந்த சீன்லாம் ஒரு மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு போயிருப்பார். இந்த படம் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கிளிப்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுட்டு இந்த கர்மம் முடிச்ச செமஸ்டர் 3 மாதம் ஒரு தடவை வச்சு கழுத்தாக இருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் சாரி ப்ரொஃபஸர். என்ன சொல்லுது ஜென்னி ஜென்னி சொல்லுதா? அது சொல்கிறத இருக்கட்டும், நீ எதனா மாற்றி சொல்லு. எங்கே போனாலும் இதையே சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க. மச்சான், அவள் எங்கே போனானடா? வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகல. உங்கள் எல்லாரையும் சமாளிக்க நான் ஒருத்தன் போதாதா? அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை 2 பேரையும் ஒன்றா பார்க்கறதுல. எங்க சத்தியமாக சொல்லு. அவனுக்கு 1008 பிரச்சனை. கரண்ட் பில் காசு எடுத்து தண்ணி அடிச்சிட்டேன். நாளைக்கு கட்டலைன்னா ஃபியூஸ் பிடிங்கிடுவாங்க. அதை பற்றியெல்லாம் உனக்கு என்ன? என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் எல்லாரையும் சேர்த்து போட்டா ராமர் கலர் சூட் சி. என்னடா பேசுறது? ரேஷனில் பாமாயில் ஊற்றுறாங்க. எங்கள் அக்காவுக்கு பொன் குழந்தை பிறந்தோன்னு பேசி. நீ என்னோட தம்பின்னு நான் சொல்லிடுறேன். வாட் நோ ஜெனி, நான் வேணா உங்கள் அப்பாவுக்கு சிட்டுக்குருவிலேயே வாங்கி தரேன். அதை சாப்பிட்டுட்டு தம்பி பாப்பா பெற்று கொடுக்க சொல்லு. எப்படி இதெல்லாம்? என்னடா ஏதோ காரியம் நடந்த மாதிரியே கேட்குறேன். 6 மாதத்துக்குள்ளே இவளை கூட்டிகிட்டு ஓடணும்டா. நீயே சொல்லு, இவளை கூட்டிகிட்டு ஓட முடியுமா? தெருவுதான்றதுக்குள்ளே பிடிச்சிட மாட்டாங்க. உங்கள் அண்ணன் பெரிய பக்கெட் போல். அப்புறம் ஏதாச்சும் ஊட்டி சமாளிச்சிடறேன். Can I get you something to drink? காஃபி. வேணா. பிரகாஷ். எஸ், நான் வேணா பேசுவா? நித்யா 1 minute. போயிட்டா. நீ ஒரு ஈகோல போடி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். போயிருக்கலாம், அதுக்கப்புறம் கையில் பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கணும். நம்ம கோவத்தில் இருக்கடா. வாலி இட்ஸ் மாதிரி வரும் இமெயில்ஸ்னு சிடி போட்டுலான்னு கொடுத்துட சொல்லு. ஈவன் ஜீவாவே ஒரு ஆஃப் கேமில் சந்தானமும் ஜீவாவும் பேசிக்கிட்டா எந்த அளவுக்கு குபீர் சிரிப்பாரோ அதே தான் ஆன் கேமராவில் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒன்லி ரீசன் ஃபார் ஐ லைக் திஸ் மூவி இஸ் நன் அதர் தென் சந்தானம் தான். ஸோ நீங்கள் இந்த மூவி பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கான அதே ஃபீல் அதே டவுட் வந்து உங்களுக்கு ஆச்சா அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வர நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற மூவிக்கு ஒரு அடிக்டடான ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது எனக்கு தெரிய வருது. சில பேருக்கு வந்து இது சூப்பரான மூவியாக இருக்குது, சில பேருக்கு வந்து இது இணையமான ஆட்கள் வந்து இது பெருசாக பிடிக்காத மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் ஷிட் ஹேப்பன்ஸ். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை ட்ரை பண்ணிவிட்டு என்னன்றதை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பீஸ். பட் என்னதான் சொன்னாலும் வித்தவுட் சந்தானம் திஸ் மூவி இஸ் நத்திங் ஃபார் மீ. புரியுதா? 1 நிமிஷமா பேசினே